நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துவசி படையில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி கலப்பை மக்கள் இயக்க நிறுவன தலைவர் பி.டி. செல்வகுமார் அவர்களின் பாராட்டு விழா. கலப்பை மக்கள் இயக்க நிறுவன தலைவரும் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டு அரசியல் களத்தில் கால் பதித்துள்ளவரும் நடிகர் விஜயின் முன்னாள் மேலாளருமான பி.டி. செல்வகுமார் அவர்களுக்கு திரையுலகம் சார்பில் சென்னை வடபழனி பரணி ஸ்டுடியோவில் நடந்த பாராட்டு விழா பற்றிய செய்திதான் இந்த நிகழ்ச்சி. திரைப்படத்துறையில் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றிய காலத்தில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளிவர உறுதுணையாக இருந்தவர் என்பதற்காகவும், கலப்பை மக்கள் இயக்கத்தின் மூலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்க வகுப்பறைகள் கட்டித்தந்ததற்காகவும் இந்த பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடாகியிருந்தது. நிகழ்வில் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் மு. அப்பாவு, திரைப்பட இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ், இயக்குனர் விக்ரமன், பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால், நடிகர் எஸ்.வி. சேகர், நடிகை தேவயானி, படத்தயாரிப்பாளர் 5 ஸ்டார் கதிரேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பி.டி. செல்வகுமாருக்கு பாராட்டு தெரிவித்து வாழ்த்தி பேசினார்கள். நிகழ்வில் அப்பாவு அவர்கள் பேசும்போது, என்னுடைய உறவினர் தம்பி பி.டி. செல்வகுமார் கலையுலகில் கண்ணியத்துடனும் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் பயணிக்கிறார். அதற்காக பாட்டுகிறேன். பி.டி. செல்வகுமார் கடந்த பல வருடங்களாக கன்னியாகுமரி பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா நடத்தினார். 3600 பெண்கள் 3600 பானைகளில் பிரம்மாண்டமாக சமத்துவ பொங்கல் வைப்பார்கள். பிரம்மாண்டமாக நடக்கும் அந்த நிகழ்வுக்கு நான் போய் வந்ததுண்டு. அதே போல் காமராஜரை போல கல்வி பணியிலும் அவரது ஈடுபாடு அதிகம். கன்னியாகுமரியில் வெள்ளாளன் விலை, பொட்டல் விலை, மணக்குடி, இளந்தியடி விலை, கோவளம் என்று பல ஊர்களில் பள்ளிக்கூடங்களில் வகுப்பறைகள், நிரந்தர கலையரங்கங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். மயிலாடி என்று ஒரு ஊர் உண்டு. அங்குள்ள பள்ளியில் ஆங்கிலேயர் ஆண்ட காலத்தில் மெக்காலே பிரபு மூலம் மெக்காலே கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க பள்ளியில் கூட பி.டி. செல்வகுமார் கட்டடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். நல்ல எண்ணம் இருந்தால் மட்டுமே அதையெல்லாம் செய்ய முடியும். சமூக தொண்டோடு அரசியல் திமுகவின் அறிவாலயத்தை நாடி வந்திருக்கிறார். அவர் காலம் முழுக்க சுய மரியாதையுடன் நடத்தப்பட்டு மக்கள் தொண்டாற்றுவார். அவரது மக்கள் பணி தொடர வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் கே. பாக்யராஜ் பேசும்போது, பி.டி. செல்வகுமாருக்கு 2 வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று, இத்தனை காலம் பத்திரிகை துறை, சினிமா துறை நல்ல விதமாக சேவை செய்திருக்கிறார். நல்ல பெயர் எடுத்திருக்கிறார். அதற்காக முதல் வாழ்த்து. அரசியலில் அடியெடுத்து வைத்ததற்கு 2வது வாழ்த்து. 2 நாள் முன் என்னை பார்க்க வந்தார். எனக்கு சிறிய மோதிரத்தை போட்டு விட்டார். அத்தோடு சிறிய விழா வரணும்னு கேட்டுக்கொண்டார். இங்கே வந்து பார்த்ததால் பெரிய அரசியல் விழாவாக இருக்கிறது. உதவி செய்வதற்கு பொருளாதாரம் தான் இருக்கணும்னு அவசியமில்லை, மனசு இருந்தால் போதும். அந்த மனசு பி.டி. செல்வகுமாருக்கு இருக்கிறது. அவர் செய்த கல்வி பணிகள் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய தொண்டு தொடர வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் பி.டி. செல்வகுமாரை 30 வருஷத்துக்கு மேலாக தெரியும். பத்திரிகையாளர், திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். நாட்டாமை படத்தில் நடிச்சிருக்கார். அதனாலேயே என்னவோ அவரே நாட்டாமையாக மாறி பஞ்சாயத்து செய்து ரிலீஸ் பண்ண முடியாமல் பிரச்சனையாக சிக்கியிருந்த ஏகப்பட்ட படங்களை ரிலீஸ் பண்ண உதவி பண்ணியிருக்கார். அவரோட கலப்பை மக்கள் இயக்கத்தின் பணிகள் பற்றி எனக்கு தெரியும். அவர் சினிமாவோட தளபதி விஜய் கூட இருந்தார். அரசியல் தளபதி ஸ்டாலின் அவரோடு இருக்கார். சினிமாவோட சமூக சேவைகள் சாதித்தது மாதிரி அரசியலையும் அவர் பெரிய அளவு சாதிக்கணும் என்று வாழ்த்துகிறேன் என்றார். நடிகர் எஸ்.வி. சேகர் பேசும்போது, பி.டி. செல்வகுமார் நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்கிறார். நல்ல விஷயங்களை செய்கிறவர்கள் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நல்ல விஷயம் செய்கிறேன்னு கிளம்புறவங்களில் சிலர் 7,000 ரூபாய் தையல் மிஷின் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 40,000 ரூபாய்க்கு போஸ்டர் எல்லாம் அடித்து நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஆனால் பி.டி. செல்வகுமார்கிட்ட 40,000 இருந்தால் அந்த மொத்த பணத்துக்கும் உதவி பண்ணலாமே நினைப்பார். அப்படிப்பட்டவர் நல்லபடியாக இருக்கணும், சேவை தொடரணும், வாழ்த்துகிறேன் என்றார். பத்திரிகை நக்கீரன் கோபால் பேசும்போது, ஒத்த தறி வான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தருள் வைக்கப்படுவான் திருக்குறளை மேற்கோள் காட்டி பி.டி. செல்வகுமார் சமூக பணிகளை பாராட்டி, அப்படியான பணிகளை அவரது மனைவியின் ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் சேர்க்க முடியாது என்பதை சுட்டி காட்டி அவரையும் பாராட்டி வாழ்த்தினார். பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம் என்றில்லாமல் நம்மால் முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு காமராஜர் வழியில் கல்விக்கு உதவி செய்ய வேண்டும் என நினைத்தேன். தன்னை சமூக சேவைகளில் ஈடுபடுத்தி கொண்டேன். கஷ்டப்பட்டு தான் இதையும் செய்கிறேன். சரியான உழைப்புக்கு பலன் கிடைக்காமல் போகாது என நம்புகிறேன் என தனது துவக்க உரையில் குறிப்பிட்ட பி.டி. செல்வகுமார் தனது பத்திரிகை பணியின் ஆரம்ப காலம், திரையுலக பணியில் கிடைத்த அனுபவம் என பலவற்றை சுருக்கமாக விவரித்தார். நிகழ்வுக்கு வந்திருந்தவர்களுக்கும் தனக்கு பழக்கம் நெருக்கத்தை எடுத்து சொல்லி வரவேற்று வந்தவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு நிகழ்ச்சியின் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.